ஊருக்கு போலாமா? ஓகே, ஊருக்கு போலாமா? திட்டு திட்டா இருக்கு. திட்டி திட்டா ஊபர்ல என்னெல்லாம் ஃப்ராட் பண்ண. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் வந்து ப்ராப்பராக வந்து என்னோட இந்தியா சீரீஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஃபியூ வீக்ஸே ஆயிடுச்சு. ஸோ அந்த கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து குட்டிமாவோட ஆயுஷமத்துக்காக நியூசிலாண்ட்லேருந்து கிளம்பி சென்னை வந்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஃபியூ வீடியோஸ் முன்னாடி வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எங்களுக்கு வந்து காமிச்சிங்க. அதுக்கு வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது. ஆயுஷமத்துக்கு வந்து நாங்கள் சென்னையிலேருந்து எல்லாரும் கிளம்பி, எங்கள் அப்பா அம்மா என் தம்பி நாங்கள் எல்லாருமே கிளம்பி நாங்கள் கோயம்புத்தூர் போனோம். எங்கள் அப்பா மாதிரி ஒரு பர்சன், இவ்வளோ இந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிற ஒரு பர்சன் எப்படி இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரியும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா மாதிரி கண்டிஷனில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களாலையும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். அட் த சேம் டைம் எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் கிளம்புறோம். குட்டிமா ஆயுஷமத்துக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிகிட்டே இருக்கோம். 12:30க்கு ஃப்ளைட்டு. அதனால் இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 10:20 ஆகுது. வண்டி வந்தாச்சு, நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. குட்டிமா வந்து இங்கே தூங்கின்னு இருக்கா. அவளுக்கு வெயிலே ஒத்துக்கல, நல்லா தூங்குறா. ஸோ அவளை இப்போ தூக்கிண்டு அப்படியே போய் ஃப்ளைட் ஏற வேண்டியதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. அப்பா நல்லபடியாக ஊருக்கு கூட்டின்னு வரணும்னு ஒரு பெரிய ப்ரேயர் இருக்கு. ஓகே, நம்ம போகலாம். ஊருக்கு போகலாமா? ஓகே, ஊருக்கு போகலாமா? எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. நல்லா எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வரணும். அம்மா ஊருக்கு போகலாமா? ஊருக்கு போகலாம், வாங்க போகலாம். ஆமாம், வெள்ளை வெள்ளையில் தான் இருக்கு. ஆமாம், திட்டு திட்டா இருக்கு. திட்டி திட்டா லைவ் ஓடின்னு இருக்கு. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாட்டா போகலாமா? டாட்டா போகலாமா தங்கு? வா 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 வா. சிக் 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 சிக். அப்பாவுக்கு இந்த மாதிரி தான் வந்து நடத்தி என் தம்பி தான் கூட்டின்னு போவாங்க. எங்கள் அம்மாவும் என் தம்பியும் தான் ஃபுல் டைமாக அப்பாவை பார்த்துக்கிறாங்க. என் தம்பி வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. அப்போ அம்மா தான் ஃபுல்லாக அப்பாவை பார்த்துப்பாங்க. அப்பாவால் இந்த மாதிரி நடக்க முடியாது அப்படிங்கிறனால அவரை இந்த மாதிரியே கையை பிடிச்சி தான் கூட்டின்னு போனோம். அவரால் எழுந்து நிற்கவும் முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து அவரை பார்த்துக்கணும். அவர் வந்து விழுந்துடாமல் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி அடல்ட் டயப்பர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம் இந்த ட்ரிப்புக்கு. நார்மலாக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு தேவைப்படாது. பட் ஃப்ளைட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவரால் டக்குன்னு எழுந்து நடக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அப்பாவை லிஃப்ட்டில் ஏற்றி காரில் போய் அப்பா உட்கார வைக்க வேண்டியதான்.
இப்ப வந்து அப்பா கார்ல வந்து ஏத்தின்னு இருக்காங்க. என் தம்பி தான் வந்து ஃபுல்லா பண்ணின்னு இருக்காங்க. பிளஸ் என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணின்னு இருக்காங்க. அ அம்மா, அப்பா, என் தம்பி 3 பேருமே வந்து இந்த கார்ல கிளம்புறாங்க. நான், குட்டிம்மா, என் ஹஸ்பண்ட் நாங்க 3 பேரும் பின்னாடி இன்னொரு கார் புக் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆல்மோஸ்ட் வரப்போறது. அதனால அந்த கார்ல வந்து நாங்க வந்து வந்துருவோம். ஸோ நாங்க எல்லாரும் ஏர்போர்ட்ல வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பெரிய வண்டி எடுத்து எல்லாரும் ஒரே கார்ல வரலாம் அப்படின்னு யோசிச்சா, அப்பாவால ஏற முடியாது வண்டியில. அதனால நாங்க வந்து அந்த பிளான ட்ராப் பண்ணிட்டு 2 தனித்தனியா கார்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். என் தம்பியும், அம்மாவும் அப்பாவ பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால மத்த லக்கேஜஸ் எல்லாமே நாங்க எடுத்துட்டு வரோம். அப்பாவுக்கு வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் புக் பண்ணியிருக்கோம் இண்டிகோவில். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சீட்டும் புக் பண்ணிட்டோம் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்பாவுக்கு வந்து பாத்ரூமுக்கும் நாங்கள் வந்து அடல்ட் டைப்பர்ஸ் போட்டு விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும். அதனால் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாகவே கிளம்புறோம். அடுத்த புதன்கிழமை 21 ஆகஸ்ட் தான் குழந்தைக்கு ஆயுஷோமம். பட் நாங்கள் இன்றைக்கி 15 ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கே நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊருக்கு போனோன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்குலாம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போய் நான் வந்து மற்ற விஷயங்கள் காமிக்கிறேன். ஆக்சுவல் பிளான் படி அப்பா அம்மா வந்து ஒரு சின்ன வண்டியில் ஒரு செடான் அந்த மாதிரி ஹேட்ச்பேக் மாதிரி அவங்கள ஏற்றிட்டு நாங்கள் கொஞ்சம் பெரிய வண்டியில் எல்லா லக்கேஜும் எடுத்துன்னு கிளம்புறதா தான் பிளான். நாங்கள் பெரிய வண்டி புக் பண்ணால் ஊபரில் என்னெல்லாம் ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டவேரா புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து செடான் குட்டி வண்டி தான் அது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட குட்டி வண்டி இருக்குன்னா எதுக்காக நீங்கள் டவேரான்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க? எங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸ்க்கு தானே தேவையில்லாத டென்ஷன். இந்த மாதிரி நம்ம ஊரில் எக்கச்சக்க ஃப்ராடு நடக்குது. இதெல்லாம் யாரும் பேசுகிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் உண்மையாகவே ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் கிரன்ச்சில் ட்ராவல் பண்ணணும். அப்படி ஏர்போர்ட்டுக்குன்னு புக் பண்ணியிருக்கோம், அப்போவும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது? இதெல்லாம் யார் தான் தட்டி கேட்பாங்க? ஸோ ஃபைனலி நாங்க வந்து அந்த பழைய வண்டிய கேன்சல் பண்ணிட்டு, இன்னொரு வண்டி போட்டு அந்த இன்னொரு வண்டியும் வந்தாச்சு. இப்ப நாங்க லக்கேஜ்லாம் ஏத்திட்டுருக்கோம். இந்த டிரைவர் வந்து ரொம்ப நல்ல மாதிரி அவரே எங்களுக்கு எல்லா லக்கேஜும் ஏத்தி குடுத்தாங்க. "நீங்க பயப்படாதீங்க. நான் ஏர்போர்ட்ல வந்து உங்கள டயத்துக்கு ட்ராப் பண்ணிர்றேன்" அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்கிறது நங்கநல்லூர் ஏரியாங்கிறதுனால, ஏர்போர்ட் வந்து ரொம்ப பக்கம். 10 மினிட்ஸ்ல ஏர்போர்ட் ரீச் ஆயிடலாம். டொமஸ்டிக் டெர்மினல் அப்படிங்கிறதுனால இன்னுமே எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அது வந்து அந்த புது டெர்மினல் கிடையாது. பழைய டெர்மினல் தான் டொமஸ்டிக் இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பழைய டெர்மினல்ங்கிறனால க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. நம்ம வந்து இண்டிகோ எந்த சைட் இருக்கோ அங்க தான் நம்ம போறோம். இந்த புது டெர்மினல் வழியா தான் பழைய டெர்மினலுக்கு நம்ம போக போறோம். ஒரு வழியா நாங்க வந்து ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் தள்ளின்னு இருக்காங்க. நான் வந்து குட்டிம்மாவ ஸ்ட்ராலர்ல உட்கார வச்சுட்டு, குட்டிம்மாவையும் தள்ளிண்டே அப்படியே நான் வீடியோவும் எடுத்துட்டு இருக்கேன். அப்பா, அம்மா, என் தம்பி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி ஆயிடுச்சு. இந்த மீன் டைம் என் தம்பி போய் இண்டிகோவோட கவுண்டர்ல வீல் சேர் அசிஸ்டன்ஸ் நாங்க புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வீல் சேரும் வந்து போய் கேட்டாச்சு. அதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அவங்க வீல் சேர் எடுத்துன்னு வர வரைக்கும் நாங்க இங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வீல் சேர் வரத்துக்குள்ள தாத்தா அண்ட் பேத்தி கியூட் மொமெண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கும் பார்க்கறதுக்கே. ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணேன். இந்த கேப்ல வந்து அவங்களுக்கு வீல் சேரும் வந்தாச்சு. 2 விதமான வீல் சேர் இருக்கு. ஒண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட அந்த டோர் வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இறங்கி உள்ள சீட் வரைக்கும் நடந்துக்கணும். இந்த மாதிரி வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் அந்த சீட் வரைக்குமே கொண்டு போய் அவங்க வீல் சேர்லயே கொண்டு போய் விட்டு இறக்கி விட்டுருவாங்க. அப்பாவால அந்த டோர்லேருந்து சீட் வரைக்கும் கூட நடக்க முடியாது அப்படிங்கிறனால, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம். அப்பாவும் என் பொண்ணும் அப்பா வீல் சேரு, என் பொண்ணு வந்து ஸ்ட்ராலர் 2 பேரும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து எங்களோட செக் இன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டோம். செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு, நாங்க வந்து இப்போ வந்து வி ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் த கேட். போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க கேட் நோக்கி போயிட்டுருக்கோம். டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஆகுது. போர்டிங் ஸ்டார்டட். ஸோ நாங்கள் போர்டிங்க்கு போயின்னு இருக்கோம்.
அப்பா வந்து ஃப்ரண்ட்டில் அங்கே போகிறாங்க, நாங்கள்லாம் பின்னாடி இங்கே வரோம். நான் கொடுக்குறியா? நான் இதை வச்சுக்கிட்டுமா? அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்னடா ரவுடிசம்? ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே கேட்டில் வந்து வெயிட் பண்ணுறோம். குட்டிமாவோட ஸ்ட்ராலருக்கும் வந்து டேக் போட்டாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனேவே நம்ம வந்து இந்த ஸ்ட்ராலரை ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் குட்டிமாவை அங்கே ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே நீங்கள் அவங்கள அந்த ஸ்ட்ராலரில் போட்டுட்டு நீங்கள் தள்ளிட்டு வரலாம். அப்படி அந்த டேக் போடல அப்படின்னா, நம்ம வந்து கன்வேயர் பெல்ட்டில், அதாவது அந்த லக்கேஜ் பெல்ட்டில் வந்து இந்த ஸ்ட்ராலர் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லேயும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போதே எனக்கு ஸ்ட்ராலர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி டேக் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் இறங்கினதுக்கப்புறம் உடனேவே ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் எஸ்பெஷலி நீங்கள் ட்ரான்சிட்லாம் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்ட்ராலர் இல்லாமல். ஸோ இது ஒரு டிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட்டை போர்ட் பண்ணறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்பா வந்து இண்டிகோ ஸ்டாஃபே வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அதனால் ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வீல் சேரை வந்து எந்த அழகாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வீல் சேர் தள்ளி பழக்கம் இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக அந்த ரேம்பை இறங்கும்போது ரிவர்ஸ்லேயே இறக்கிட்டாங்க, ஃபார்வர்டில் இறக்கல. எங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வீல் சேர் அப்படியே தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம், தள்ளணும். பட் அவங்க ரேம்ப்லேயே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்புறம் தான் போய் ஏறினோம். ஏன்னா எங்களை வந்து கொஞ்சம் நேரம் வெயிட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அப்பாவுக்கு வீல் சேர் இருக்கிறதுனால மற்ற பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணுறாங்க. பட் எங்களை வந்து செப்பரேட்டாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை தனியாகவே கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் மற்ற பேசஞ்சர்ஸுமே வந்து தே வர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வெரி கைண்ட். அதனால அவங்களும் எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து இப்போது இந்த ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செக் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால கொஞ்சம் அடிஷ்னல் செக்யூரிட்டி வந்து ஏர்போர்ட்ஸ்லலாம் இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு கிட்ட வந்துட்டோம். அதனால் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராலரை வந்து இவங்க கிட்ட கொடுத்துடணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸ்ட்ராலரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த டேகெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராலரில் போட்டிருக்கிற டேகும் போர்டிங் பாஸையும் அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராலர் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம குட்டிமா தூக்கிட்டு வரணும். அப்பா வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க அதே வீல் சேர்லேயே தான் ஃப்ளைட்டுக்குள்ளேயுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஃபர்தராக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மற்ற பேசஞ்சர்ஸும் அதில் கவர் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் நாங்கள் ரோட்வேஸ் போகலை. ஏன்னா அந்த ட்ராவல் டைமுக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டா ரொம்ப ஈஸி. அப்பாவுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து வர வேண்டாமே, நம்ம டக்குன்னு வந்துட்டோம்னா வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஏர்போர்ட்லேருந்து அந்த ரேம்ப் வந்து போட்டுட்டாங்க. நார்மலாக இந்த மாதிரி வீல் சேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரேம்ப் போடுவாங்க. அப்படி யாரும் இல்லைன்னா படி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டுக்கு. ஸோ நாங்கள் வந்து அப்பா இருக்கிறதுனால அவங்க ரேம்பும் போட்டு அழகாக இறக்கி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து லக்கேஜஸ்க்காக வெயிட் பண்ணோம். லக்கேஜும் வந்தாச்சு. அம்மா, குட்டிமா, அப்பா, என் தம்பி, அப்புறம் நாங்கள் 3 பேர் எல்லாருமா சேர்ந்து எங்களோட இன்லாஸ் வீட்டில் போய் தான் குட்டிமாவோட ஆயுஷமம் வந்து பண்ண போகிறோம். எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. இண்டிகோ ஸ்டாஃபே வந்து அப்பாவை வீல் சேரில் வந்து காரை வந்து ஏர்போர்ட் வாசலில் ஏறுற வரைக்குமே அவங்க கூட இருந்து காருக்குள்ளே ஏற்றி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப கைண்டாக, முகம் சுளிக்காமல் அவ்வளோ பொறுமையாக சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. நிஜமாவே அவங்களுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வராங்க. ஸோ கோயம்புத்தூருக்கு நல்லபடியாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை அடுத்து வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.